வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம ஈஸியாக மீன் குழம்பு எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அதுவும் வந்து சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், வெங்காயம், பூண்டு, வரமிளகா, அப்புறம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து துருவின தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். அதில் வந்து அந்த நம்ம வதக்கி விட்டதெல்லாம் தனியாக எடுத்து போட்டு அதில் வந்து மீன் குழம்பு மசாலா இருக்குது. அதை வந்து உள்ளே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அரைச்சி வச்சதுக்குள்ளே மஞ்சள்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து தாளித்து விட்டோம்ல, அதில் வந்து நம்ம அந்த அரைச்சதை வந்து உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்கும். பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மீன் கட் பண்ணி வச்சுருந்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிச்சதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து மீன் குழம்புக்குள்ளே வந்து ஊற்றிடலாம். நம்ம அந்த தாளித்ததை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து அதில் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.